எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து கழுவிட்டு நல்லா துணி போட்டு தொடச்சிடணும். நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு டவல்ல சுத்தமா தண்ணி இல்லாம இந்த மாதிரி தொடச்சிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது, அப்பதான் ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். இந்த மாதிரி தொடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சின்ன நெல்லிக்காயை விட பெரிய நெல்லிக்காயில அதிக சத்து இருக்கும், நல்லா இருக்கும் பாருங்க. இதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வேக வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் தாளிக்கணும். தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது நெல்லிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டு இட்லி பானையில வச்சு அவிக்கலாம். உப்பு ஏறாது, மேலே மட்டும்தான் நம்ம நெல்லிக்காயை வைப்போம். இதுன்னா அப்படியே உப்பு போட்டு நம்ம வேக வைக்கலாம். உப்பு வந்து நெல்லிக்காய்க்குள்ள போகும். உப்பெல்லாம் ஊற்றினா தான் ஊறுகாய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். போது கொஞ்சம் உப்பு தூக்கலப்பட்ட தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. மஞ்சப்பொடி போட்டுறாதீங்க. இப்போ ஊறுகாய் தாளிக்கிறப்ப மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், ஏன்னா பாத்திரத்துலலாம் மஞ்சள் ஆயிரும். அப்புறம் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நெல்லிக்காயை இதுக்குள்ள போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. மெதுவாக போடுங்க. பெரிய நெல்லிக்காயாக இருக்கிறதால மேலே வெந்நீர் வந்து தெளிச்சிடும், சுட்டுரும். அப்புறம் எல்லா நெல்லிக்காயும் போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அப்புறம் இது பிரிஞ்சிடும் கொல கொலன்னு. அப்படியே திட்டமாக எடுத்துக்கணும். அப்படியே நெல்லிக்காய் வந்து அப்படியே கெட்டியாக இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். அந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, தோல்லாம் உறிஞ்சி வருது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும், ஆனால் உடஞ்சிடக்கூடாது. அப்போதான் முழுசு முழுசாக இருக்கும் ஊறுகால. தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. கொஞ்சம் வேகலை அப்படின்னா கூட ஊறிடும், அது ஊறுகாயிலே ஊறிடும். இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து நல்லா ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லிக்காயை தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கரண்டிலாம் யூஸ் பண்ணும்போது நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணி ஒன்றும் பண்ணாது. இது வந்து வெந்நீர் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கோம், அதால் கெட்டு போகிற தன்மை கிடையாது. பச்சை தண்ணி நம்ம பைப்பில் கழுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தொடச்சிடணும். தண்ணி இருந்தால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஊறுகாய். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு ஒரு 2 கிலோ நெல்லிக்காய் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன் எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மரத்துலேருந்து பறிச்சது, அதனால நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இது 2 கிலோ இருக்கும் அப்படின்னுட்டு. இடம்லாம் போடலை, அதனால தான் உங்களுக்கு நான் வெயிட்டும் மென்ஷன் பண்ணல. வேக வச்சிருந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி எடுத்துருங்க. இதை ஃபேனில் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஊறுகாய்க்கு தேவையான கடுகு வெந்தயத்தை நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதாவது பொரிய வைக்கணும். வெறும் வானல் சூடாக இருக்கு பாருங்க. அந்த வெறும் வானலில் கடுகு போட்டுடலாம். 3 ஸ்பூன் கடுகு நான் போட்டிருக்கேன். 2 கிலோ நெல்லிக்காய்க்கு 3 ஸ்பூன் கடுகு கரெக்டாக இருக்கும். லேசாக இதை ஃப்ரை பண்ணி தான் பொடி பண்ணணும், அப்போ தான் கசக்காது. பச்சையாக பொடி பண்ணி போட்டிங்கன்னா கசப்பு ஏறிடும் ஊறுகாயில். அது மாதிரி 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். 3 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். ரெண்டுமே லேசாக பொரியணும். மீடியமில் வச்சுக்கோங்க, டக்குன்னு கருகி போயிடும். அப்புறம் ஊறுகாய்லாம் வாசனையே மாறிடும், நல்லா இருக்காது. நல்லா பக்குவமாக இதை பொரிய வச்சு எடுத்துக்கணும். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா வெடிச்சு வருது கடுகு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
போதும். இதை ஆற வச்சுட்டு மீதி சூட்லேயே மீதி கடுகு வந்து பொரிஞ்சிடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடுலேயே மீதி இருக்கிற பொரியாத கடுகெல்லாம் பொரிஞ்சிடும். நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இதை ஆற வச்சு சின்ன மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இதை தான் நம்ம ஊறுகாய்க்கு சேர்க்க போகிறோம். இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊறுகாவுக்கு நல்லாயிருக்கும். மீதி எண்ணெய்லாம் கொஞ்சம் நாளில் கெட்டு போயிடும். இந்த நல்லெண்ணெய் ஊற்றும் போது ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எந்த வாசனையும் வராது. இப்போ 100 மில்லி எண்ணெய் வரைக்கும் நான் ஊற்றிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஸ்பூனால் எடுத்துருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் அதிகமாகவே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் போட்டுருவோம். ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு எவ்வளோ காரம் தேவையோ தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். மஞ்சள் பொடியை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பொடி பண்ணி வச்சுருந்த கடுகு வெந்தய பொடியை இப்போ சேர்த்துடலாம். எல்லாமே சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டவ்வை அதிகமாக வச்சுட்டிங்கனாக்கா காரில் அடிக்கும் வீடு பூரா. இந்த பொடியெல்லாம் வேறு கருகி போயிட்டு கலர் மாறிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பொடியெல்லாம் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நெல்லிக்காய் வந்து வேக வைக்கிறப்ப உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம போட்ட பொடிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் வேணால் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் செய்யாது. டேஸ்டெல்லாம் ஒன்றும் மாறாது. எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலருங்க, இல்லை சிம்மில் வச்சுட்டு கலருங்க. லைட்டாக அந்த உப்பு கரையிற வரைக்கும் இந்த லேசாக கிளறி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கிளற தேவை கிடையாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம நெல்லிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். நெல்லிக்காவெல்லாம் அதில் சேர்த்துடலாம். வேக வச்ச நெல்லிக்காவை நல்லா ஆறிடுச்சு. ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே அதில் சேர்த்து விட்டுடலாம். போட்டு பொறுமையாக கிளறிக்கோங்க. எல்லா நெல்லிக்காயிலையும் அந்த காரப்பொடி போய் ஒட்டணும். அது மாதிரி நல்லா பொறுமையாக கிளறிக்கணும். இல்லைனாக்கா அந்த நெல்லிக்காய் வந்து உடஞ்சி போயிடாமல் கிளறுங்க. நான் கொட்டையோடு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் டேஸ்ட் இப்படி பண்ணிங்கனாக்கா. கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பீஸ் பீஸாக போட்டிங்கன்னா அப்படி சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இதுனாக்கா ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்து கொடுக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. சும்மாவே நம்ம சாப்பிட்லாம். இப்போ வினிகர் வந்து இந்த கரண்டியால் 3 கரண்டி போட்டுக்கிறேன். இது ஒரு சின்ன கரண்டி தான். 3 இல்லைனா 3.5 போட்டுருக்கேன் நான். இதை போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது புளிப்புக்காக போடுறது, கெட்டும் போகாது ஊறுகாய், அதுக்காக சேர்க்குறது வினிகரு. இப்போ வினிகர் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு வரும். நல்லாயிருக்கும். அது புளிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வினிகர் ஊற்றி சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நெல்லிக்காவை. ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் க்ரீமி ஆகிடும். அப்படி கொஞ்சம் திக்காகிடும். இப்போது சில்லி ஃப்ளக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்சி மிளகாவை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது ஒரு அழகுக்காக போடுறது தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெம்டிங்காக இருக்கும். இதை பார்க்கும்போது குட்டி குட்டி பீஸாக இந்த காஞ்ச மிளகா பொடி கிடக்கும்போது நல்லா ரெட்டிஷாக அப்பப்போ கிடக்கும். பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த காஞ்ச மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குவாங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இதுவே போதும் அப்படின்னாக்கா நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க.
நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுனாக்கா கொஞ்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து அப்பப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு குட்டி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய பாட்டிலில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எல்லா நெல்லிக்காயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக வெளில வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கெட்டு போயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சாப்பிட்றதுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லிக்காவை நீங்கள் வெளில எடுத்து வச்சுக்கலாம். மீதியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீசரில், ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அப்படியே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சும்மாவே சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.